அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிறோம். இது பாகம் 69. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இருவரின் வரலாறு புகாரி என்ற நூலில் 122வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்ற, ஏற்கனவே திருமறை குரானில் இடம்பெற்றிருக்கின்ற அவங்களுடைய வரலாறுகளை பார்த்தோம். இப்போ மேலதிக விளக்கங்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த வரலாற்றை புகாரியில் 122வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அதை பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம். இதில் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களின் நபியாக அனுப்பப்பட்ட மூசா அல்லர், அவர் வேறு மூசா என்று நௌஃபல் பக்காலி என்பவர் கருதி கொண்டு இருந்தாரே என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் கேட்டேன். அதற்கு அவர்கள், இறைவனின் பகைவராகிய அவர் பொய் சொல்கிறார். யார் அந்த பகாலிங்கிறவர்? இந்த மாதிரி சொல்வது அவர் இறைவனுடைய பகைவர், அவர் சொல்வது பொய். உண்மை என்ன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவித்து தந்ததை நான் உனக்கு அறிவித்து தருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கூறியதாக உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வரலாற்றை தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். அதைத்தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்வோம். அதாவது, இறைவனின் தூதராகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கிடையே உரையாற்ற நின்றார்கள். அதாவது இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார்கள். அப்போது மக்களில் சிலர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறாரு. என்னென்னா, மனிதர்களில் பேரறிஞர் யார் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த மக்கள் பனி இஸ்ரவேலர்கள் கேட்டார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நானே பேரறிஞன், வேறு யாரும் கிடையாது, எனக்கு மேலே அறிஞர் யாரும் கிடையாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறிவிட்டார்கள். இது பற்றிய ஞானம் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறாததால் அல்லாஹ் அவர்களை கண்டித்து, 2 கடல்களில் சங்கமாகும் இடத்தில் என் அடியாரில் ஒருவர் இருக்கிறார், அவர் தாம் உம்மை விட பேரறிஞர் என்று அவர்களுக்கு இறைவன் செய்தி அறிவித்து கொடுத்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விளக்கத்தை என்ன கூறுகிறார்கள். அந்த செய்தியை தான் இதில் நம்ம தொடராக பார்க்க இருக்கிறோம். என்ன, அதை பற்றி அடுத்த காணொலியில் தொடர்வோம்.